ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் கிளீனிங்கோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். சாமி ரூமுக்கு மேலே இருந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியில் வச்சாச்சு. அப்பா காலையிலேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வாஷ் பண்ண வேண்டியதான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நான் தான் வாஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு விளக்கு வந்து நம்ம தீபத்துக்கு தான் வாஷ் பண்ணனால அது அம்மா வாஷ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. மற்ற பாத்திரத்தெல்லாம் மட்டும் வாஷ் பண்ணிடலாம். இது வந்து என்னோடய மஞ்சள் தண்ணி எப்போ எனக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு சொல்லிவிட்டு அம்மா எடுத்து வைக்கிறதுல சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். அம்மா வந்து புளி இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. புளியும் லெமனும் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் சபினா பவுடர் தான். இது 3 யூஸ் பண்ணி தான் வந்து நான் வாஷ் பண்ணேன். ஒன்று ஒன்றா அப்படியே பொறுமையாக வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் வந்து எல்லோரும் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இந்த பாத்திரம்லாம் விளக்குக்குள்ளே வந்து கையெல்லாம் கிழிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நினச்சிருக்கேன், என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம பார்த்து பண்ணால் எப்படி கை கிழிக்கும்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் நம்ம அது பண்ணக்குள்ளே தான் தெரியுது. இதெல்லாம் பண்ணக்குள்ளே அந்த ஷார்ப் எட்ஜஸ்லலாம் வந்து நமக்கே தெரியாமல் கையை கீழ்ச்சி விட்டுருது. அப்புறம் அது ஃபுல்லாக விளக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் அங்கங்கே எரியுது. என்னடா எரியுதுன்னு பார்க்கக்குள்ள தான் கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பித்தளை பாத்திரத்தை ஃபுல்லாக விளக்கிட்டேன். A few minutes later. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரத்தெல்லாம் வெளியில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெய்ய வந்ததும் காஞ்சிரும். ஒரு வழியாக காஞ்சதும் ஒரு டவலால் தொடச்சி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்ததும் எடுத்து சாமி ரூமுக்கு மேலே வச்சுட்டாங்க. அந்த லாஸ்ட்டாக இருக்க 2 பாத்திரத்தை மட்டும் என்னால் வாஷ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால சும்மா தொடச்சி மட்டும் எடுத்து வச்சுட்டோம். மற்றதெல்லாம் வாஷ் பண்ணி அப்பா வந்து அடுக்கி வச்சுட்டாங்க. நேற்று பித்தளை பாத்திரத்தை வாஷ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, அதனால சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் சில்வர் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணலான்னு எடுத்து போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்து போட்ட பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அதை பால்கனிலையும் காய வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதையும் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். இது நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வச்ச பாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். இது விளக்கிட்டே இருக்கக்குள்ளேயே மழை வர மாதிரி ஆகிடுச்சு. சரின்ட்டு வேக வேகமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்புறம் பால்கனியில் இருந்த பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் ரூமில் வந்து ஃபேனை போட்டு அங்கேயே வந்து எல்லாத்தையும் காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் ரூம்லேயே காய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம தொடச்சி தான் காய வச்சனால வந்து சீக்கிரமாக ஃபேன் காற்றுலேயே காஞ்சிரும் அப்படின்ட்டு நான் காய வச்சுட்டேன். A few minutes later. வீடு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ளேயே மேலேருந்து ஒரு கவரில் பார்த்தா இந்த பொம்மைலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நானும் என் தங்கச்சியும் சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருந்த பொம்மைங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சா பத்திரமா ஒரு சில பொம்மைங்களை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள அப்படியே சின்ன வயசில் நானும் என் பாப்பாவும் விளையாண்டுட்டு இருந்தது தான் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப ஜாலியான லைஃப் தான் அதெல்லாம் குழந்தைங்களாம் இருக்கக்குள்ள. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மேக்ஸிமம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி வச்ச பாத்திரத்தோட மூடியெல்லாம் கரெக்டாக வந்து போட்டுட்டு சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் பெரிய பாத்திரத்தில் வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். அப்புறம் அப்பா வந்ததும் எடுத்து எல்லாத்தையும் மேலே அழகாக அடுக்கி வச்சுட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பொங்கல் வேலை மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் வீடு மட்டும்தான் தொடச்சி விடணும். அது வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.